ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாசி மகம் திருவிழா பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? நானும் இப்போ தான் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் நான் மாசி மகம் திருவிழாவே பார்க்குறேன். இவ்வளோ நாளாக எங்களை கூட்டிகிட்டு போங்கனாலும் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. கேட்டால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மதம் பிடிச்சவங்க தான் மகத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அங்கே ஒரே வெயில், கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், தண்ணி கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா தான் இந்த தடவை என்ன கூட்டிகிட்டு போகிறேன் வாப்பான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. போனோம். கடலில் எல்லோரும் ஜாலியாக குளிச்சிட்டு இருந்தாங்க, நல்லா விளையாண்டாங்க. எவ்வளோ குட்டி குட்டி குழந்தைங்களாம் பயமே இல்லாத கடலில் நல்லா குளிச்சிட்டு இருந்தாங்க. சரி, அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு காலெலாம் கழுவிட்டு தண்ணி தெளிச்சிக்கிட்டு இந்தாண்ட சைடு எல்லோரும் தர்ப்பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்கள் ஊர் சைட்லலாம் மாசி மகத்துக்கு போய் கடலில் போய் தர்ப்பணம் கொடுப்பாங்க. இந்த தவசம் கொடுக்காதவங்களாம் இருக்காங்களா, அவங்க போய் தர்ப்பணம் கொடுப்பாங்க. சாமிலாம் தீர்த்தவாரிக்காக இருந்துச்சு. ஒவ்வொரு சாமியும் போய் பார்த்துட்டு அங்கங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். கடத்தெருவு நிறைய இருந்தது. ஒவ்வொரு சாமியும் அழகாக அலங்காரம் பண்ணி சூப்பராக வந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ணி வேடிக்கை பார்த்தோம். பார்த்துட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சரி ஒவ்வொரு கடையாக போய் பார்த்துக்கிட்டே வந்தோம், என்னென்ன விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே வாங்கலை. நிறைய வளையல், பொம்மைங்க, பொறிக்கடைங்க, உண்டியல் எல்லாம் நிறைய விற்றுது. ஆனால் எதுவும் வாங்கலை. எல்லாமே ரேட் ஜாஸ்தியாக சொன்னாங்க. சரி நம்மக்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் ஒன்று விளையாண்டது இந்த மீன் தொட்டி சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அழகாக ஒரு மீன் விட்டு வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா போட சொன்னேன். ஆனால் எதுவுமே விழலை. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நிறைய கருவாடுங்கள்லாம் விற்றுட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு கிலோவு 120 ரூபாய்க்கு தான் விற்றுட்டு இருந்தாங்க எல்லா கருவாடும். ஆனால் பெரிய பெரிய கருவாடுலாம் கொஞ்சம் 300 400 அந்த ரேட்டுக்கு போச்சு. ஆனால் நாங்கள் எதுவும் வாங்கலை. சரின்னு சொல்லிட்டு சாமிலாம் வேடிக்கை பார்த்தோம். பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். சொப்பு ஜாமான்லாம் அழகழகாக விற்றுது. சரி அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இங்கே ஏதாவது இரும்பு ஜாமானில் தேவையானது இருக்குன்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் இல்லை. அப்புறம் ரோஜா செடி அழகாக இருக்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அது 350 ரூபா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பிளாக் ரோஸ் அழகாக இருந்தது, அது வாங்கலான்னு பார்த்தா 400 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க. சரி வேணான்ட்டு வந்துட்டோம். பீமுட்டில் வர வழியில் இந்த சிவன் அழகாக குளத்துக்கு நடுவில் அழகாக இருப்பார். சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரே ரம்மியமாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அந்த இடமே சொல்லவே முடியாது. அது போய் அந்த இடத்துல நின்று பார்த்தா தான் தெரியும். அங்கேயும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் இவர் தான் என்னை வரவேற்றார். சரி இவருக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவோம் ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பையை மோந்து பார்த்தாரு. இவருக்கு ஒன்றுமே இல்லை. அதனால சரின்னு சொல்லிட்டு வா உன்னை கொல்லைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போனேன். கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். இதெல்லாம் வேர்க்கடலை, ஆனால் இன்னும் பிடுங்கலை. இன்னும் கொஞ்சம் நாளாகும். அப்படியே நம்ம கொல்லைக்கு வந்துட்டோம். பாவச்செடி இப்போ தான் கொண்டு மேலே ஏறி இருக்குது. ஆனால் காய்க்குது. ஆனால் சரியான ரேட்டு போகலை. நம்மக்கிட்ட 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் தான் எடுக்கிறாங்க ரேட்டு. அதனால இந்த தடவை அப்பா ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாரு. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் மாதுளஞ்செடி இருந்துச்சு. சரி அதில் கொஞ்சம் ஒரு சின்னதாக காய் இருந்தது. அதெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். சரின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிகிட்டு வந்தோமே, இவர் எங்கேயும் கூட்டிகிட்டு போகலேன்னு சொல்லிட்டு இவர் போகிற இடம்லாம் நானும் போனேன். சரி நம்மளும் 10,000 ஸ்டெப்ஸ் நடந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ஸ்டெப்ஸு கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெல் போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் அறுக்கலை பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குல்ல. இதில் போயிட்டு பாவக்கொள்ளவுலேயும் ரவுண்ட்ஸ் போகணுன்னாரா, சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் கூட்டிகிட்டு போனேன். அப்பா மீனுக்கு எப்பயுமே சமைச்சு போடுவாங்க. சாதம் வேக வச்சு சாதம் குட்டையில் விட்டுருவாங்க. மீன் அழகாக சாப்பிடும். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.